ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தேர்ட் பேபியோட ஃபுட் ஹேபிட் தான். ஒன் டே வந்து நான் அவளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறேன் வெயிட் கெயினுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான். இது காலையில் அவள் எந்திரிச்சு வந்தோன்னா கொஞ்சம் நேரம் விளையாட போட்டுருவேன். பேம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் விளையாடிட்டுருப்பேன். விளையாடி முடிச்சதுக்கப்புறமாட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் சத்து மாவு தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். வீட்டிலே ரெடி பண்ண சத்து மாவு தான், கடையிலேருந்து வாங்கினது கிடையாது. ஆல்ரெடி எப்படி சத்து மாவு மிக்ஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அவளுக்கு காலையில் கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிடுவேன்னா வாக்கரில் விளையாட விட்டுருவேன். ஏன்னா உடனே படுக்க வைக்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் அவள் வாக்கரில் விளையாடும்போது கொஞ்சம் டைஜஷன் ஆகும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் வந்து விளையாட விட்டுருவேன். அப்போ விளையாடி முடிச்சதுக்கப்புறமாட்டு சரி, அதுக்கப்புறம் அவளுக்கு திரும்ப தூக்கம் வந்துருச்சு. தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை வந்து எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு இனி வந்து அவளை நான் தூங்க வைக்கணும். தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் செய்ய முடியும். இப்போ அவள் தூங்கிட்டுருக்கா. தூங்கினதுக்கப்புறமா திரும்ப பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் அவங்களோட விளையாடுவாங்க. ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணாமல் தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரம் பார்க்காம வந்து பார்த்ததில்ல. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அப்படி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு மத்தியானம் சாப்பாடு வந்து எல்லோ பம்கினும் அப்புறம் 2 பெப்பர், ஒரு கார்லிக்கும் ரைஸும் கொஞ்சம் பருப்பும் போட்டு தான் நான் வந்து குக் பண்ணிடுவேன். குக்கரில் குக் பண்ணி மிக்சியில் அடித்து தான் நான் அவளுக்கு கொடுப்பேன். நார்மலாக இதுவரை கொடுக்க தொடங்கலாம். லைட்டாக கொஞ்சம் பிஸ்கட் அந்த மாதிரி கொடுப்பேனே தவிர சும்மா சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல. இப்படி மிக்சியில் அடித்து தான் கொடுத்துட்ருக்கேன். பிடிச்சிருந்துன்னா சாப்பிடுவா, இல்லைன்னு சொன்னால் துப்பி தள்ளிடுவான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு சாப்பாடு முடியும் போதும் ஒவ்வொரு ட்ரெஸ் அவளுக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி மேலெல்லாம் இது பண்ணி விட்டுகிட்டே இருப்பாள். சரி, ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அவளை உட்கார வச்சோம். அவளை கொஞ்சம் இது வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு இதுக்காட்டு. இந்த மாதிரி அவள் விளையாடிக்கிட்டே இருப்பாள். விளையாடி சாப்பிட்டுட்டு அவள்கிட்டையும் பேசிட்டு நம்ம இருந்துச்சுன்னா அவள் சாப்பிட்டுட்டு பின்ன வந்து எக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வீக்லி ஒரு எக்கு அந்த மாதிரி. அதுவும் வந்து ரைஸில் போட்டு நல்லா அடித்து தான் கொடுப்பேன். ஒரு ஆஃப் எக் எடுத்து அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து அவளை வந்து நாங்கள் விளையாட விட்டுருவோம். அப்படியே ஏதாவது ஒரு டாய்ஸ் வச்சுட்டு எடுக்க வர மாதிரி எப்படி சொல்லும்போது அவள் தவழ்ந்து வருவாள். அப்போ கொஞ்சம் கூட அவள் சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். அவளோட திருப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் விளையாடுறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். பேசுவாள் லைட்டாக. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பேசும்போது அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவளை சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிருவாள். அதுக்காக தான் நாங்கள் இது கொஞ்சம் இப்போ ஒரு ஹார்ஸ் வச்சுருக்கோம். அதை வந்து எடுக்கிறதுக்காக தான் அவள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கா. இது விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவளோட கொஞ்சம் எப்படியும் ஒரு 1/2 hour வந்து தனியாக பேசிக்கிட்டே இருப்போம். அம்மா சொல்லுங்க. அம்மா 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 சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா சொல்லணும். கேசி அப்பா 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 அப்பா. அக்கா சொல்லுங்க. அக்கா அக்கா அண்ணா அண்ணா சொல்லுங்க. அண்ணா 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 அங்க இருக்காங்க. பால் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுமா. சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த அவல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை ஊற வச்சுக்கணும். ஒரு 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 10 minutes ஊற வச்சுக்கலாம். கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேரட்டு தேவையான அளவுக்கு. இனி இந்த துருவி வச்சு கேரட்டை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு குக் பண்ணுறோம்ல அதுலேயே போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு கூட வந்து அந்த அவலும் சேர்த்து குக் பண்ண போகிறோமா. இந்த அவலும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகட்டும் இருந்து. இப்போ இதை நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். கொடுக்குற பாத்திரத்துக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட் வந்து பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு நல்லது. அதனால் நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.